மத்திய அமைச்சர் டாக்டர் எல். முருகன் போட்டியிடும் அவிநாசி தொகுதியில் வேண்டுமென்று பாஜக நிர்வாகி இல்லத்தில் சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை சிறைப்பிடித்த பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்களால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகாவிற்கு உட்பட்ட புதுப்பாளையம் ஊராட்சி குளோபல் கார்டன் பகுதியில் வசித்து வருபவர் பாஜக நிர்வாகி முருகன். இவர் அதே பகுதியில் இருசக்கர வாகன பழுது செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மாலை தேர்தல் பறக்கும் படையினர் திடீரென குளோபல் கார்டனில் உள்ள அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்கள் முருகனின் இல்லம் முன்பு குவிய துவங்கினர். தொடர்ந்து முருகன் வீட்டில் சோதனை முடிந்து வெளியே வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளின் வாகனத்தை சிறைபிடித்தனர். முருகன் வீட்டிற்கு பறக்கும் படை அதிகாரிகள் தொடர்ந்து 3வது முறையாக சோதனையில் ஈடுபட்டதால் அப்பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து முருகன் வீட்டில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் வந்ததாலேயே வீட்டை சோதனை செய்ததாக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் கூறினர். இருப்பினும் அப்பகுதியை சேர்ந்த பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தகவல் அளித்தது யார் என்று தங்களிடம் கூற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகார் தெரிவிப்பதாக கூறி அவர்களை அங்கிருந்து விடுவித்தனர். மத்திய அமைச்சர் எல். முருகன் போட்டியிடும் அவிநாசி தொகுதியில் பாஜக நிர்வாகி இல்லத்தில் சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை சிறைப்பிடித்த பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், புதுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் கஸ்தூரி பிரியா. இப்ப பாரதிய ஜனதா கட்சியில மாவட்ட செயலாளரா இருக்கிறேங்க. எங்க பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில டாக்டர் எல். முருகன்ஜிக்கு நாங்க எல்லாருமே ஏடிஎம்கே நாங்க எல்லாம் ஒற்றுமையா வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா மாற்று கட்சியில இருக்கிறவங்க, எங்களுக்கு எதிர்ப்பு கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களோட வீட்டுக்கு கால் பண்ணி ரைடு பண்ண சொல்றாங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வீட்டுல பணம் வச்சு பணம் எல்லாத்தையும் பட்டுவாடா பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதுவரை இது 3வது ரைடுங்க. ஆனா ஒரு தடவையும் கூட ஒருத்தர் வீட்லயும் கூட ஒரு பைசா பணம் இல்ல. தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி பாரதிய ஜனதா கட்சி மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த எதிர்கட்சிக்காரங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது தேர்தல் ஆணையம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேங்க. இது மூலியமா பிஜேபி ஏடிஎம்கே இருக்கிற ஒற்றுமையை குலைக்கணும் அப்படிங்கறக்காகவே சதி வேலை செய்யணும் அப்படிங்கறக்காகவே தனிநபர் செய்யக்கூடிய ஒரு வேலை. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது தேர்தல் ஆணையம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் எலெக்ஷனுக்கு 4 நாள் தான் இருக்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில தொடர்ந்து 3 தடவை இந்த மாதிரி ரைடு ஒரே ஏரியால குளோபல் கார்டன்ல வந்திருக்கிறது யாருனால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இதுக்கு காவல்துறையும் துணை போறது ரொம்ப மனசுக்கு வேதனை அளிக்குது. அதனால நான் தேர்தல் ஆணையத்தை ரொம்ப தாழ்மையா கேட்டிருக்கிறேன். எங்க புதுப்பாளையம் ஊராட்சியில இப்ப ஏற்பட்ட ஒரு நடவடிக்கை ஒவ்வொருத்தரும் தேவையில்லாம செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் தக்க நடவடிக்கை எடுத்து எங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி பொய்யான தகவல் பரப்புறவங்க மீது கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்ப காவல்துறை வந்திருக்கிறாங்க, ஆனா முறையா நோட்டீஸ் கொடுக்காம தான் அவங்க உள்ள ரைடுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் முறையில்லாத வேலை. ஆமா, ஒரே வீட்டுல யாராச்சும் 3 தடவை ரைடு வருவாங்களா? அதனால இதுக்கு தேர்தல் ஆணையம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேங்க. நன்றி. இப்ப நான் ஏற்கனவே வந்தவங்க இங்க வரலைங்க, வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க. 5:30 மணிக்கு வந்தாங்க. அவர் ஒரு சாப்பு கிளம்பிட்டு இருந்தாருங்க. மாதிரி ஒரு சாப்பு முருகன் வீடு எதுன்னு கேட்டு வந்தாங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டோம். உங்க வீட்டுல பணப்பட்டுவாடா பண்றீங்களாமா, செக் பண்ண வந்தேன்னு சொன்னாங்க. நான் விட மாட்டேன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரு சரி இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்லி சொன்னாருங்க. உள்ள பார்த்தாங்க எதுவுமே இல்லைங்கண்ணா. நாங்க டெய்லி பஞ்சர் ஓட்டி இப்ப குறைச்சிட்டு இருக்கிறோம். எதுக்கு எங்க வீட்டுல யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க மேலேன்னு எங்களுக்கு தெரியணுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. புள்ள இருக்குதுங்க, ஸ்கூல் விஷயமா ஸ்கூலுக்கு அலைஞ்சிட்டு
வச்சிருக்கேங்க. உள்ள இருக்கும்போது இவங்க வாட்டி நேரடியா வந்து உள்ள செக் பண்ணிடுவாங்களா? அப்ப இவங்க என்ன பாதுகாப்பு இது பண்றாங்க? எப்படி வந்தாங்க? யார் சொல்லி வந்தாங்கன்னு தெரிஞ்சாகணுங்க. நாங்க என்ன கட்சியாவா இருந்துட்டு போறோம், அது எங்க பிரச்சனைங்க. எங்களுக்கு எந்த கட்சிக்கு பிடிக்குதோ ஓட்டு போடுறோம், எல்லாம் பண்றாங்க. யார் இந்த மாதிரி எங்க வீட்டுல இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னவங்கள எனக்கு சொன்னாதான் நான் விடுவேங்க. இல்லைன்னா நான் அவங்களை விட மாட்டேங்க. நான் பறக்கும்படையா வந்து எனக்கு சொல்லணுங்க. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க மேல எங்களுக்கு தெரிஞ்சாகணும். மன உளைச்சல் மன உளைச்சல் வீட்டுக்குள்ள போற செக் பண்ணாங்க. பீரோல ஓபன் பண்ணி வீடியோ எடுத்துருக்காங்க. வீடியோ எடுத்தாங்க. சென்னையில இருந்து நேத்தா வந்தோம். கொஞ்சநாள் வீட்டுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் எடுத்து செக் பண்ணி மேல மாடி வரைக்கும் போயிங்க. காரை ஓபன் பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணாங்க. இந்த போலீஸ்காரால் சொல்றாருங்க, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க, பாபோன்னு பேசுறாருங்க, மரியாதை இல்லாம. உங்க வீட்டுக்காரர் சொல்லித்தான் உள்ள போய் செக் பண்ண அவர் இவர்னு பேசுறாரு. இவங்க யாருங்க அவர் இவர்னு பேசுறதுக்கு? உங்க வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்ல வேண்டியதான மரியாதையா? நீதானமா பேசுறேன்னு சொல்லி இலக்காரமா லேடிஸ் என்ன வேணாலும் பேசுவாங்களாண்ணா? யாரு கொடுத்தீங்க இவங்களுக்கு இந்த உரிமை எங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு? நான் விட மாட்டேன். எங்க வீட்டுக்காரர் விட்டார். வரவங்கள செக் பண்ண விடணும், மரியாதைக்காக நான் விட்டேங்க. இன்னும் விட மாட்டேங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லாம நான் அவங்கள தேர்தல் பறக்க முடியே போக விட மாட்டேங்க. அத்தாச்சி வேணும்ல, வந்தாங்கல்ல, என்கிட்ட எதுவுமே கொடுக்கலைங்க. நான் குறுப்பு நேரம் டைரக்டா வர்றாங்க. விடுங்க விடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. விடுங்கன்னு சொன்னா எப்படி சொல்றேன்? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த மாதிரி இருக்குதாங்கன்னு தகவல் கொடுத்துட்டு வரணும் இல்லைங்க. சும்மா நேரடியா உள்ள வந்தாங்கன்னா என்ன அர்த்தங்க? விட மாட்டேன்னு சொல்றீங்க, எங்களை விடுங்க. வீடியோ காமிக்க சொல்லுங்க. என் பேரு வேலுத்தாயிங்க, அவர் பேரு முருகனுங்க. பஞ்சுபாளையம் குளோபல் கார்டனுங்க. சரிங்களா? உள்ள பையன் எங்க வீட்டுக்கு வரணும்னு என்ன காரணங்க? நாங்க ஏதாவது இதுல இருந்து யார் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியணும்ல. எங்க வீட்டுல வந்து நீங்க செக் பண்ணி ஏதாவது இருந்திருந்தா நீங்க கேட்கற கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஆகுங்க. எல்லாம் விடவே மாட்டேங்க. இதே இந்த ரெண்டு வாட்டி வந்துட்டாங்க. ஏற்கனவே நாங்க வெள்ளிங்கிரிக்கு அன்னதானம் போடுறாங்க கோயிலுக்கு. எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. அந்த பொருள் எல்லாம் இருந்துச்சுங்க. அன்னைக்கு இதே மாதிரி வர சொல்லி வந்து பாத்துட்டு போனாங்க. கோயிலுக்கு அன்னதானம் பண்றதுக்கு ரசீது எல்லாமே நாங்க வச்சிருந்தோம். 13 வருஷமா வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு அன்னதானம் போடுறேங்க. ஒரு ஆள் பண்றீங்க, 10 பேர் சேர்ந்து பண்றோங்க. 10 பேர் முயற்சி பண்ணி எடுத்து நாங்க போடுறோங்க. நல்லது செய்யணும். அதை எதுக்கு போன் பண்ணி சொல்லி எங்க வீட்டுல பொருள் இருக்குன்னு சொல்லி வர சொல்லுங்க. அங்க அதுக்கு ஏதாவது இல்லாம வச்சிருந்தா இவங்க வந்து கேட்கலாம். கோயிலுக்கு போறதுதான் நாங்க பண்றோங்க. எங்களை எதுக்கு மன உளைச்சல் ஆளாக்கி உங்களுக்கு என்ன வரப்போகுங்க? இது வந்து கண்டிப்பா ஓபனா சொல்றேங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த வேலை பண்றாங்க. மன உளைச்சல் ஆளாக்கிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான நபர்கள் எங்களுக்கு தெரியும். இவங்க வந்து தொடர்ந்து வந்து பிஜேபி இங்க வளரக்கூடாது, பிஜேபி ஏடிஎம்கே ஒற்றுமையை குலைக்கணும் அப்படிங்கறக்காகவே கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு 2-3 பேர் தேவையில்லாம பண்ற விஷயம் தான் இது. இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதுல தலையிட்டு கண்டிப்பா வந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும்.